திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் தர்ப்பை வனத்தில் சுயம்புவாக தோன்றியவர். இங்கு அருள் பாலிக்கும் அம்பாள் பிராணாம்பிகை, பிராணேஸ்வரி, போகமார்த்த பூன்முலையாள். இவர்களுடன் சேர்ந்து இந்த திருநள்ளாறு ஆலயத்தில் அருளும் சனி பகவான் ஈசனின் கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார். தலவிருட்சம் தர்ப்பையாக உள்ள இக்கோவிலை சுற்றி பல தீர்த்தங்கள் உள்ளன. அவை நலத்தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம், அஷ்டதிக் பாலகர்கள் தீர்த்தம் என உள்ளன. இவற்றில் வீட்டிலிருந்து அணிந்து சென்ற உடையுடன் நலத்தீர்த்தத்தில் நீராட வேண்டும். மகாலட்சுமி வாசம் செய்யும் நல்லெண்ணெய் தேய்த்து, மகாவிஷ்ணு வாசம் செய்யும் சீயக்காய் பொடி தேய்த்து குளிப்பது ஐதீகம். நீராடிய பின் காய்ந்த உடை உடுத்தி கொள்ள வேண்டும். ஈரத் துணியை குளக்கரையில் ஓரமாக போட்டுவிட வேண்டும். குளக்கரையில் உள்ள நல விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். கோவிலின் உள்ளே சென்று விளக்கேற்றிவிட்டு தர்பாரண்யேஸ்வரர், பிராணாம்பிகை, தியாக விடங்கர், மரகதலிங்கம், போகமார்த்த பூன்முலையாள் ஆகியோரை வணங்கிய பின் இறுதியாக சனி பகவானை வணங்க வேண்டும். சனி கிரகம் தனது சுற்றுப்பாதையில் மெதுவாக நகரும் கிரகம். ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 2.5 ஆண்டுகள் இருக்கும். இந்த நகர்வின் போது சனி கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும் நிகழ்வே சனிப்பெயர்ச்சி எனப்படும். 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் நம் வாழ்வில் பொறுப்பு, கடின உழைப்பு, நீதி, தியாகம் போன்றவற்றை நினைவூட்டிவிட்டு செல்லும் சக்தி படைத்தவர். சனிப்பெயர்ச்சி நம் வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்கள், நம் ஜாதகத்தில் சனி பகவானின் நிலை, மற்ற கிரகங்களுடன் தொடர்பு மற்றும் உங்கள் குலதெய்வத்தின் மீதான உங்கள் பற்றுதல் ஆகியவற்றை பொறுத்து சனிப்பெயர்ச்சி நம் வாழ்வில் சில சவால்களை ஏற்படுத்தும். சனி பகவான் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் முதலாவதாக அமர்வதை 7.5 சனி என்கிறோம். 2.5 ஆண்டுகளாக பிரித்து முதலில் வருவது விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி என்றும் அழைக்கிறோம். ஒரு மனிதனின் வாழ்நாளில் 2 அல்லது 3 முறை சனி பகவான் 7.5 ஆண்டுகள் பிடித்து கொள்வார். இது தவிர கண்டசனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி என சனி பகவானால் எத்தனை பாதிப்புகள் வந்தாலும் திருநள்ளாறு வந்து நலத்தீர்த்தத்தில் நீராடி, எல் தீபம் ஏற்றி, கருங்குவளை மலர் சாற்றி சனீஸ்வரனை வணங்கினால் பாதிப்புகள் குறையும். சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் பயணிப்பார். நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனி பகவான். இவர் தர்மத்தை நிலைநாட்டுபவர். நேர்மை, தூய சிந்தனை, கடின உழைப்பு, அடுத்தவருக்கு துன்பம் விளைவிக்காதவர்களையும், வஸ்திர தானம், அன்னதானம், தான தர்மங்கள் செய்பவர்களையும், விநாயகர், ஆஞ்சநேயரை வழிபடுகிறவர்களையும், சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுகிறவர்களையும் சனி பகவானின் கெடுப்பார்வை ஒன்றும் செய்யாது. நவக்கிரகங்களில் சனி பகவானின் பார்வைக்கு பலரும் பயப்படுகின்றனர். நல மகாராஜாவின் கதையை படிப்பவர்களுக்கு சனி பகவானின் பாதிப்புகள் விலகும் என்பது நம்பிக்கை. சேதி நாட்டு இளவரசி தமயந்தியை மணமுடித்ததால் தேவர்கள் கோபம் கொண்டு சனி பகவானின் பார்வைப்படும்படி செய்தனர். 7.5 சனி ஆதிக்கத்தினால் நல மகாராஜா சேவகனாகவும் தமயந்தி பணிப்பெண்ணாகவும் கஷ்டப்பட்டனர். இறுதியாக திருநள்ளாறு வந்து நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வணங்கி மீண்டும் பழைய நிலையை அடைந்தனர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.